ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டே வைஸும் 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிடுவோம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. நான் லைவில் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நான் கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் வயலட் கலரில் வரைஞ்சிருக்கிறது இன்னைய டேவோட ஹைலோ, ஆரஞ்சு கலர் லைனில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில், அதாவது நேற்று வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இந்த சேனல் மூவ்மெண்ட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு மூவு. ஒரு ஹை லோ எகெயின் ஹை வச்சு இப்போ ஹையை நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்குள்ளே 1 ஹவர் கேண்டிலில் போயிட்டு என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில் நிஃப்டியோடது. நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டிலில் நான் என்னோட அனலைசிஸில் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி இந்த சேனலோட பிரேக் அவுட்டுக்கு இந்த இடம் ரீடெஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வரைஞ்ச அந்த எல்லோ கலர் கிராஸ் லைன் போகுதுல, ட்ரெண்ட் லைனு கரெக்டாக பாருங்கள். இன்றைக்கி வந்த லோ வந்து கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட்டு, அடுத்த கேண்டிலையும் அந்த இடம் சப்போர்ட்டு. ஸோ இப்படி வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா அப் ட்ரெண்டில் கால் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கல எல்லோ லைன், அது பிரேக் அவுட் ஆனால் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுப்போம். அப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்குள்ளார எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் நேற்று அனலைசிஸில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது போய் இந்த டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இதுக்கு மேலே செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்குன்னு. ஓகேங்களா? இன்றைக்கி கரெக்டாக ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்து திருப்பி பாருங்கள், இந்த கிராஸ் சேனல் வரைஞ்சிருந்தோம்ல, இதில் பட்டு ரீடெஸ்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்குள்ளே எப்படி ட்ரெண்ட் லைன் வரைய முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்து இந்த ஹை இருக்குல்ல, இல்லை இந்த ஹை கூட எடுத்துக்கோங்க, இந்த ஹை டு ஹை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்துருக்குல்ல இந்த ஜோனு, நேற்று வரைஞ்சோம்ல அதே மாதிரி சேம். ஓகேவா? ஸோ இந்த ஜோனை கட் பண்ணிக்கோங்க. இங்கே வரைஞ்சோம்ல நேற்று, அதே மாதிரி இந்த ஜோனை கட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ பாருங்கள், இங்கே போயிருக்க கேண்டில் எல்லாமே பாருங்களேன் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிருக்கு. பாட்டமில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒரு ட்ரெண்டுக்குள்ளார மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்தையும் ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு ட்ரெண்ட் லைனும், இந்த லைனையும் இதையும் ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைனை, அதேமாதிரி பாட்டமில் போயிட்டுருக்கு இந்த லைனை பேஸ் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 18,633. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும், அது வந்து 18,646. ஓகேவா? ஸோ அப்போ 18,650க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா, இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக இருந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 18,660லேருந்து 670 வரைக்கும் இந்த ஜோன் வந்து எகெயின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அழகாக 18,690லேருந்து 18,700 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா, இப்போ க்ளோஸாக இருக்கிற லெவல் வந்து 18,630. இங்கே சப்போர்ட் ஜோன் பாருங்களேன், நியர்பைலே இருக்கிறது வந்து 18,625. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நியர்பைலே சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து 18,610. ஸோ நான் இங்கே சொன்னேன்ல, இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி 18,600க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 18,575யும் இந்த இடத்துல நல்ல ஒரு கன்சல்டேஷனை கொடுத்து இங்கேருந்து வர கிராஸ் ட்ரெண்ட் லைனு, இல்லை இந்த லைன் வந்துட்டுருக்குல்ல, இதோட சப்போர்ட்டை எடுத்து திருப்பி கீழே இறங்குச்சுன்னா 18,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி மூமெண்டம் தான் நாளைக்கு நிஃப்டியில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியுது. ஓகேவா? இதே குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் அப்லையும் கேப் டவுன்லையும் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல் ஈஸியாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் நமக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இந்த
சேனலுக்குள்ளார மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த சேனலோட ஹையை போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் நம்ம அனலிசிஸில் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த கன்சல்டேஷன் ஜோன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நான் வயலட் கலரில் வரைஞ்சிருக்கிறது இன்னைய டேவோட ஹைலோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வீக்கோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைனு. ஓகேங்களா, ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரீஜன் இங்கே போகணும். ஓகேவா, மொமெண்டம் கொடுத்து. அப்படி இல்லைன்னா இந்த கேப் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பு அதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா, பட் வீக்லி ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த சேனலோட சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு நாளைக்கு என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஓகேங்களா, 1 ஹவர் கேண்டிலில் இன்றைக்கி நடந்த மூமெண்டம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கன்சல்டேஷன் தான். பட் நம்ம இதை எப்படி எடுத்துக்கணுன்னா, இங்கே பாருங்களேன், எப்படி எடுத்துக்கலான்னா, நான் நேற்று அனலிசிஸில் சொல்லியிருந்தேன், இந்த சேனலுக்கு ஹை லோ இது பிரேக் அவுட் கொடுத்து இப்போ இந்த ரீடெஸ்ட் இந்த கேப் ஃபில் பண்ணல. பட் ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இந்த இடத்துல இருந்து ஃபுல் பேக் ஆகுது. ஸோ இது வந்து இந்த ரீஜன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதேமாரி பாருங்களேன், இந்த கன்சல்டேஷன் அப்படி இல்லைனா இந்த கன்சல்டேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி இல்லை குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் டவுன்லேயோ இல்லை இந்த லோ இன்னைய டேவோட லோ கட் ஆச்சுன்னா இந்த கேப் ஃபில்ல ட்ரை பண்ணும். வீக்லி ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்கும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸில் போயிட்டு எப்படி இதுக்குள்ளார நம்ம ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம நேற்று அனலைஸ் பண்ணதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 44,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, 100 பாயிண்ட்ஸ் வச்சு. பட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல் ட்ரிகர் ஆகலை. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய சோதனை கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளார நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு 44,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 44,500க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப அது புதிய ஹால் டைம் ஹையை வைக்கும். ஸோ அப்போ வந்து எந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ஸோ எல்லாருமே இப்போ பை பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபியர்லேயே இருப்பாங்க. எந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகும் தெரியாது, எந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகும் தெரியாதுன்னு. ஸோ அப்போ அது என்ன ஆகுனா ஒரு 100 பாயிண்ட்ஸ்லேயும் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்கும். ஓகேங்களா, ஒன்ஸு ஒரு ஹை 44,600 700 ஒரு ஹையை செட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புல் பேக் கொடுக்குறப்ப அந்த 44,700 800 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணி அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி தான் வந்து அடுத்த புதிய உச்சத்தை தொடுறப்ப மூமெண்டம் நடந்துகிட்ருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இதை எப்படி நமக்கு பயன்படுத்திக்கலாம், சாதமாக பயன்படுத்தி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஓப்பன் ஆன ஹை இந்த ரேஞ்சிலேருந்து இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். அதேமாரி இங்கே பாருங்களேன், இந்த பாட்டமில் லோ டச் ஆச்சுல இன்றைக்கி அதையும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன பாட்டம் லைன் அந்த லைனையும் கனெக்ட் பண்ணி கேண்டில்ஸையும் கனெக்ட் பண்ணி லைன் வரைகிறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு மூமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லோ ஹை ஓகேவா. ஸோ இப்போ நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் தான் 44,200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் இப்போ கேப் அப் ஆகுது அப்படின்னு வச்சிங்களேன், இதுக்கு மேலே ஏறும். அப்போ வந்து அது 44,600 வரைக்கும் போயிட்டு எகெயின் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்து கன்சால்டேட் ஆகி எகெயின் புல் பேக் கொடுக்குறப்ப 44,700க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா, இந்த மாதிரி மூமெண்டம் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து 44,500க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 44,600 வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கன்சல்டேஷன் வந்து இந்த சேனல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது வந்து 44,570 வரைக்கும் இருக்குது. எகெயின் இந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் கிடச்சிதுன்னா 44,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஆல் டைம் ஹையில் எந்த இடத்துல புக் பண்ணணும்னு தெரியாது யாருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபியர்லேயே இருப்பாங்க மார்க்கெட்டு. கண்டினியூவாக புல் பேக் ஆகி மேலே போயிட்டே இருக்காது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே 2 லைன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஹரிசாண்டல் லைன் எடுத்துட்டேன், அதை டெலீட் பண்ணிடலாம். நான் வந்து ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். இங்கேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த 2 கேண்டிலையும் கனெக்ட் பண்ணி ஒரு கிராஸ் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 44,436. 44,400க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 44,375. இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிறப்ப 44,335 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் நமக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் இது அடுத்து கீழே இறங்குச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 44,250ஐயும், ஏன் இந்த 250 வரைகிறேன்னா இந்த இடம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அதுக்கு அடுத்து 44,200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா. ஏன் இந்த 250 ரீஜனை மார்க் பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாருங்களேன். அதேமாரி பாருங்கள் இந்த கேண்டில். ஓகேவா. இந்த ஜோனில் உள்ள கேண்டில் இது எல்லாமே வந்து பாட்டமில் இந்த லைனில் டச் ஆகிருக்கு. ஸோ இந்த மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் சைடுவேஸாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளாரையே மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளையோட மூமெண்டம் இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா. எப்போவும் நான் சொல்கிறது தான், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 to 100 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 to 200 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மணியில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு லாபத்தோடு வெளில வர ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மினிமம் லெவல் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் பெரிய லெவல் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் உங்களுக்கு எகென்ஸ்டாக போகிறப்ப நீங்கள் லாஸை சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்போவுமே மினிமம் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா டெய்லி நம்ம ப்ராஃபிட்லேயே வெளில வர முடியும். ப்ராஃபிட்டில் நம்ம வெளில வரப்போ தான் நம்மளோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இதே நீங்கள் லாஸில் வரப்போ உங்களோட கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு எப்போவுமே ட்ரேட் பண்ணுங்கள்.